பற்றின ரிவ்யூ. இருக்காங்கள அவங்க வீட்டு பக்கத்தில் போயிட்டு தர்மலிங்கத்தோட வீட்டு பக்கத்தில் போயிட்டு தர்மலிங்கத்தோட காதில் விழும் மாதிரி இது மாதிரி இத்தனை நாளும் இந்த தீபா வீட்டுக்குள்ளே தான் இருந்தால் அவளுக்கு பாடவே தெரியாது. ஆனால் திடீர்னு அவளுக்கு பாட தெரியுதுன்னா எப்படி இந்த மாதிரி பெரிய இசையமைப்பாளர்களை அவள் கையில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு தர்மலிங்கத்துக்கு டக்குன்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சரிகிறாரு. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க ஓடி போய் தர்மலிங்கத்தை தூக்குறாங்க. தர்மலிங்கத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எந்த விஷயம் தெரிஞ்ச ஜானகி மைதிலி ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தர்மலிங்கம் ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ திடீர்னு இப்படி ஆகிருச்சு, கையில் ஒத்த பைசா இல்லையே அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க, இப்போ தானத்தை வந்து வீட்டை அடமானம் வச்சு காசு வாங்கினாராம், அதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாதட்ட அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, அது எல்லாத்துக்குமே தீபாவுக்கு நகை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாச்சு அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, என்னத்தை இப்படி முட்டாள்தனமாக இருந்துட்டீங்க, இப்போ நம்ம திரும்பி போய் நகையை கேட்க முடியுமா, தீபா பாவம் இல்லையா, ஏன்ட்டே இப்படி பண்ணுறீங்க, இப்போ மாமாவுக்கு யார் உதவி பண்ணுறது அப்படின்னு கேட்க அதுக்கு ஜானகி அழுகுறாங்க, என்னை மன்னிச்சிருமா, இப்படிப்பட்ட நிலமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இப்படி ஆகிட்டு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நான் போய் தீபாட்ட நகையை கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக தீபா வீட்டுக்கு போயிட்டு தீபா கிட்ட நகையை கேட்குறாங்க. இது கேட்டதோட அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கொடுத்த நகையை கேட்க அவனுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி மைதிலியை அவமானப்படுத்துகிறாங்க.